Daily. Taste the Daily. தமிழ்வேந்தன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரே அதிகாரிகளை இவ்வளவு பேச்சு பேசுறதும் ஆனா அவரை இந்த அளவுக்கு பேச தூண்டி இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் என்ன நடக்குது உங்க கூட்டணிக்கு? ஆட்சியாளர்கள் எப்படிங்க தூண்டுவாங்க? அதிகாரிகள் தானே திறக்கணும். காமராஜரை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் தெரியல. காமராஜர் நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுங்க. எனக்கு நல்லவங்களை பத்தி எல்லாம் தெரியாது உங்களுக்கு. தெரியும், சொல்லுங்க. மேட்டூர் டேம் திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அவர் சிஎம் அவர் அங்க லெக்சர்னு ஒரு திறப்பான போய் திறக்க சொல்லு. டேம் திறக்கிறது தான் வேலையான்னு கேட்டார். அப்படிப்பட்ட நாடு தான் இது. அப்புறம் ஏன் சார் ஸ்டாலின் அடிக்கடி மேட்டூர்ல போய் மேட்டூர் அணை திறப்புக்கு போறாரு, பூ போடுறாரு, தட்டோட போட்டு வரவேற்கிறாரு, அதெல்லாம் ஏன் சார் போறாரு? தட்டை எடுத்துட்டு வந்து என்ன செய்ய போறாங்க? தூக்கி வீசுறதா இல்ல? சரி, தூக்கி வீசுங்க, மக்களும் தூக்கி வீசுவாங்க. இல்ல இப்ப காமராஜரை பத்தி தெரியுமான்னு கேட்டீங்க. தலைவர் மு.க. ஸ்டாலின் பத்தி அதை விட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ் மிங்கிள் பண்ண தொட்டு இழுத்தான, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா திமுக சொல்லக்கூடாது. என்ன சொல்றேன் சொல்லுங்க. செம்பரம்பாக்கனாலே உங்களுக்கு அதிமுகவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச இடங்க. 10 எழுது முடி நீங்க பார்த்த வேலை, உமன் மேட் டிசாஸ்டர் பண்ணி விட்ட வேலை, இன்னமும் அதிலே நிக்கிறீங்க பாருங்க, பின்னிக்கிட்டு. நீங்க பண்ணீங்களே சொல்றாரு. இல்ல இல்ல அத உண்மையான நிலவரத்தை பார்க்கணும். அன்னைக்குள்ள மழை நிலவரம் பார்க்கணும். இல்லனே டேமோட கெபாசிட்டி 0.6 ஈடபிள்யூடில என்ஜினியர் இருக்காங்க. சரவணன் சார் வேணும்னே டீவியேட் பண்ண பார்த்தாரு. கூட்டணியை பத்தி யாராவது பேசிடுவாங்களோங்கிறதுக்காக அதிமுக பத்தி பேசுறாரு. நான் அதுல போக மாட்டேன். மெயின்டனன்ஸ் இருக்காங்க, லெக்சர் இருக்காங்க, தமிழ்வேந்தன் அதுக்கு படிச்சிட்டு அண்ணே அதுக்கு படிச்சவங்க அங்கதான் இருக்காங்க. இவ்வளவு தண்ணி இவ்வளவுக்கு மேல போனா திறந்து விட்டுறணும். ஆனா அம்மா வரட்டும், அம்மா வந்து சொல்றதுதான் திறப்பு உட்கார்ந்து கடைசியா திறந்து விட்டது. தமிழ்வேந்தன் ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்வேந்தன் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல சரவணன் சார், ஒரே ஒரு விஷயம். சப்ஜெக்ட் என்னன்னா பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள், அதாவது விளிம்பு நிலை மக்களுடைய குரலாக செல்லோ பெருந்தகை ஒலிக்கிறார். அவர் அது எந்த பேக்ரவுண்டில் ஒதுக்கிறாருன்றது நம்ம விவாதிக்கல. ஆனால் அந்த மக்களின் ஒரு பிரதிநிதியாக ஒலிக்கிறார். அரசாங்கம் கூட்டணியில் இருக்குது. எவ்வளோ சீரியஸ் மேட்ரு. அப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு பொறுப்போட தமிழ்வேந்தன் பதில் சொல்லணும். அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர் பேசின பேச்ச வேணாலும் நான் போட்டு காமிக்கிறேன், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வேணா சொல்லுங்க, மறுபடியும் இங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்போம். அவர் ஏன் தண்ணியை தொடக்கூடாதுன்னு நினைச்சீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டாரு. வேற அர்த்தத்தை டுஸ் பண்ணி கொண்டு வேற உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியல? எனக்கு தெரியல, அவ்வளவு எனக்கு நாலேஜ் இல்ல. நீங்க வேற ஒரு அர்த்தம் கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இதுவே அதிமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒண்ணுன்னா அங்க அவங்க அப்படி பேசுனாங்க, இங்க இவங்க பேசுனாங்க, அவங்க கூட்டணின்னு சொன்னாங்க, இவங்க கீட்டணின்னு சொன்னாங்க, எல்லாம் கதை கை காது கண்ணு காது எல்லாம் வச்சு பேசுவாங்க. 6 இனிஷியலுக்கு 6 முதலமைச்சர் கேண்டிடேட் உள்ள கட்சி. நான் அதை பேசுறேன். அப்ப திமுகவுல இருந்து 4 எதிர்க்கட்சி சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவாரு, பாவம் அண்ணன் சொல்லுவாரு. அத பத்தி எல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க எல்லாமே எதிரில பேச ரெடியா தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நீங்க இருங்க, நீங்க கடந்து போகாதீங்க. வேணும்னே அத பத்தி பேச கூடாதுங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு கூட்டணி கட்சி தலைவர், அவர் எம்எல்ஏவை தாண்டி ஒரு கூட்டணி கட்சி தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அவர் அதிகாரிகள் கிட்ட சொல்றாரு, ஏன் நாங்கெல்லாம் தண்ணியை தொடக்கூடாது? அப்படி அந்த அர்த்தம் இல்ல. அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா, இப்ப நீங்க தண்ணி திறந்துட்டீங்க, நான் கிராமமா போய் தண்ணி ஏறி இருக்கா, என்னாச்சு, நல்லபடியா இருக்கீங்களா, மருந்து மாத்திரை எல்லாம் வச்சிருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் தானே கேட்கணும். அந்த அலைச்சல் எனக்கு தான் இருக்கு, நான் தானே தொகுதியோட எம்எல்ஏ, அதனால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு திறக்கலாங்கிறத அவர் சொன்னாரு. அவ்வளவுதான். அத நீங்க அப்படியே பேன பெருமாள் அதையும் சொன்னாரு. இருங்க சார், அதையும் சொன்னாரு. அதற்கு பிறகு இதையும் சொன்னாரு. ஏன் நாங்கெல்லாம் தண்ணியை தொடக்கூடாதா? அப்படி எல்லாம் இல்ல. வேரி புடிச்சு கிடக்குது இந்த பொதுப்பணித்துறை. இல்ல சார், நான் போடவா வீடியோ போடவா? நீங்க கேக்குறீங்களா? இல்ல சொல்லல, நீங்க சொல்லல. அது கோபத்துல வெளிப்பாடுல ஏதாவது பேசுறதாங்க. போன வருஷம் அவர் தான் திறந்தாரு, நீங்க திறக்கல நீங்க. ஆனா அவர் தான் திறந்தாரு. சார் அவர் தாங்க சொன்னாரு, நான் 2 வருஷமா திறக்கலன்னு. 3 வருஷமா என்ன கூப்பிட்டீங்களா? ஏன் இந்த வருஷம் கூப்பிடல? செல்ல பெருந்தகை அண்ணன் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தை எப்படி இங்க உணவாவது பாருங்க, இறையாவது வார்த்தை. அது ஒரு சாதாரண விஷயங்க. அவர் பெரிய கண்டிப்பீங்களா சார்? அத கேக்குறாரு பாருங்க, ஆவலா கேக்குறாரு. கண்டிப்பீங்களான்னு கேக்குறாரு அவரு. ஏங்க கூட்டணி கட்சி தலைவரை போய் நம்ம என்ன கண்டிக்கிறது? அவர் என்ன சார் கூட்டணி கட்சினா கண்டிக்க கூடாதா? அதுல எப்படி நியாயம்?
ஆனா எதிரில இருக்கிற கூட்டணி ஏதாவது கண்டிக்காம என்ன நீங்க கண்டிக்காம இருக்கீங்க? அவங்கள கண்டிச்சீங்களா? இவங்கள கண்டிச்சீங்களா? அவர் அதை சொன்னாரு, இவர் அதை சொன்னாரு. மலை வந்து உங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை ஊழல் தலைவினார் நீங்க கண்டிச்சீங்களா? இங்க பாத்தீங்களா ரொம்ப தப்பு மிஸ்டர். இல்ல மிஸ்டர் தமிழ்வேந்தன் ஆனா அவர் சர்க்கார் ஊழல் இருப்பாங்க. அத நான் சொல்லவா? அத நான் சொல்லவா? இதுக்கு என்ன இருக்கு? ஆனா அத சொல்லவா? மேம்பாடு ஊழல் எடுப்பாங்க. மேம்பாடு ஊழல் எடுப்பாங்க. ஊழல் இல்லையா? எடுப்பாங்க. அண்ணாமலை தான சொன்னார். அண்ணாமலை போய் கேளுங்க. அண்ணாமலை தான் சொன்னாரு. எல்லாம் எடுப்பாங்க. நீங்க வாங்க கேளுங்க. கட்சி தலைவர் எடுப்பாங்க, அடுத்தவங்க அப்படியே டியூன் பண்றீங்க. தலைவர் அவரே வந்து பொதுப்பணித்துறையில வெறி பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வெறிய முடிக்கல, ஒன்றும் முடிக்கலைங்க. அதான் சொல்றேன். அவையுது அவருக்கு அப்படியே பிளாட்டா இருக்கிற விஷயத்த அங்கே வெறி பிடித்து விட்டது, இங்க இதாயிட்டு யாராவது கலோக்கியலா சொல்ற வார்த்தையை அப்படியே பெருசாக்கி பூதாகரம் ஆக்கி விடுறது உங்க வேலை. அப்படியா? திமுக பண்ணாத பூதாகரமாக்குனதா? அதிமுக கூட்டணி அறிவிச்சதுல இருந்து ஒரு 20 நாள் 25 நாள் எல்லா ஊடகங்கள்லயும் இதைத்தானே பேச விட்டீங்க. நீங்க கூட தான் எல்லா இடத்துலயும் அதைத்தானே பேசுனீங்க. அவங்க கூட்டணி ஆட்சிட்டாங்க, இல்ல அவங்க தலைமையில் ஆட்சிட்டாங்க, இல்ல இவங்க தலைமையில் ஆட்சிட்டாங்க, அங்க குழப்பமா இருக்கு, யாருன்னே தெரியல. நீங்க பேசலையா? உங்களுடைய கூட்டணிக்குள்ள கலக குரல்கள் எழுதுனா அதெல்லாம் சும்மா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் பே சண்முகம் வந்து பேசினாருன்னா அது அவருடைய கருத்துங்கிறீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் வந்து பேசினாங்கன்னா அது அவங்களுடைய கருத்துங்கிறீங்க. காங்கிரஸ் தலைவர் வந்து பேசினாருன்னா அதெல்லாம் ஒரு விஷயம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிங்க ஒரு நிமிஷம். இப்ப இந்த கூட்டணி கட்சி இந்த இருக்கிற திமுக கூட்டணியில மேல கட்சிகள் சேரலாம் ஒழிய இந்த இருக்கிற கூட்டணியோட தான் திமுக தேர்தல் பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு போல உங்களுக்கு. ஒன்னா வேங்கை வயல்ல இதே மாதிரி குடி தண்ணீர்ல பட்டியல் சமூக மக்களுக்கு 4 ஆண்டு காலமாக இன்னும் நீதி கிடைக்கல. இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தலைவர் அவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து இதே தண்ணியில தான் பிரச்சனை. டாஸ்மாக் அதுலயும் 1008 பஞ்சாயத்து தான். உண்மையிலுமே தண்ணியில தான் இந்த திமுக அரசுக்கு பெரிய கண்டமா இருக்குமோ? அதிமுக தான் தண்ணியில கண்டம். கும்பகோணம் மகாமகம் உள்பட செம்பரமாக்கம் உங்களுக்கு தான். ஒரு நிமிஷம் நீங்க இவ்வளவு திருச்சி பேசுறீங்களா? செல்வ பெருந்தகை அவர்கள் பேசின வீடியோவை இப்ப நான் போடுறேன். உண்மையிலுமே அவர் என்ன சொன்னாருன்னு நீங்களே கூட சொல்லுங்க. சொல்லுங்களேன். என்ன ஃப்ளோல சொல்றாருன்னு பாப்போமே. இருங்க, அவர் என்ன இவ்வளவு மைக்கு முன்னாடி பேசுறாரு? சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏக்கும் தெரியல, மந்திரிக்கும் தெரியலங்கறாரு. கால வைங்க. சேர்மனுக்கு இந்த துறை வந்து அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகள் ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா சொல்லாம ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்க தரங்க. நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது வந்து மக்கள் நல்ல சரி. இப்ப நான் தானே இப்ப ஊரா போறேன். திறந்துட்டாங்க, 500 அடி திறந்துருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லாம் ஊருக்கு போறேன். 12-13 ஒரு ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். தப்பு இல்ல. இன்னொரு விஷயம் சொன்னாரு, அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாம். நீங்க கால வாங்க. ஒரு துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல. அமைச்சருக்கு சொல்லலன்னு சொல்றாரு. அதிகாரிகள் இப்ப கேளுங்க. இப்பதான் ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க. நேற்றுக்கு நான் நேற்றுல இருந்து டிவில 12 மணி ஓடிக்கிறது. 4 மணி திறக்கப்படுறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தங்கா ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காரு. ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது, வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்கிற துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் காட்டிருக்கான். அயோக்கியம் ரீவைண்ட் பண்ணவா சார்? இத வேணா இன்னொரு தடவை ஆசைப்பட்டு கேட்டீங்களே ரீவைண்ட் பண்ண சொல்லி, வேணா மறுபடியும் போடுறேன். அவர் ஏதோ ட்ரிகர் பண்ணி பேச வைக்கிறீங்க, கோவப்படுத்துறீங்க. யார் அங்க நின்னு பேச வைக்கிறாங்க? அவர் இல்ல தமிழ்வேந்தன் அமைச்சருக்கே சொல்லல. மனசாட்சி இருக்கா தமிழ்வேந்தனோட பேசுங்க. இல்ல யார் ட்ரிகர் பண்றா? உண்மையிலுமே எஸ் ட்ரிகர் தான் பண்ணி இருக்காங்க. யார் தெரியுமா? இந்த ஆட்சியாளர்கள்
திமுக தான் அவர் என்ன சொல்றாரு, நான் அமைச்சருக்கு சொல்லலன்னு சொல்றாரு, ஒன்றிய கவுன்சிலருக்கு சொல்லல. ஏன் சொல்லல? தேங்காய் வச்சிருக்கீங்க, இந்த பூசணிக்காய் வச்சிருக்கீங்க எங்களுக்கு சொன்னாரு. இல்ல தமிழ்வேந்தன் அதுதான் அவர் சொன்னாரு. இல்ல இந்த வீடியோவை போட்டு காமிச்சதுக்கு எல்லாரும் இப்பதான் பார்த்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க இப்படி மாத்தி சொல்றீங்க. 2 விஷயம் சொல்லிருக்கிறார். ஆட்சியாளர்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டார்தான். அதிகாரிகள் கேட்டுதான் அப்ப இந்த ஆட்சி இருக்கா? அதத்தான் நானும் கேக்குறேன். இன்னொரு பக்கம் வந்து வெறி புடிச்சு கிடைக்கிற பொதுப்பணித்துறை யார் சொல்லிருக்காரு? இந்த துறை யார்கிட்ட இருக்கு? ஆட்சியாளர்களை கேட்டு டேம் திறக்கணுமாங்கிறது என்னோட கேள்வி. அரசியலமைப்பு சட்டம் கூட்டு திறந்தீங்க, அப்புறம் எதுக்கு 3 முறை அவர் கூட்டு திறந்தீங்க? இருந்திருப்பாரு, போயிருப்பாரு, திறந்திருப்பாங்க, அது பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் எதுக்கு மேட்டூரை திறக்கிறதுக்கு இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பி மேட்டூர் டேம் திறக்கிறதுக்கு எதுக்கு முதலமைச்சர் போகிறார்? ஜூன் மாதம். புரிதலுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. டேம் சரியான நேரத்துல திறந்திருக்காங்க, நல்லது நடந்திருக்கு. இல்லனா அடிச்சு வெள்ளக்காடா 2015 மாதிரி அடிச்சு மெட்ராஸ் போய் தமிழ்வேந்தன் இல்ல வெள்ளம் போக போறது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு வெள்ளம். அத நினைச்சுதான் இப்ப உங்களுக்கு பதட்டம். வெள்ளம்னா இந்த வெள்ளம் இனிப்பு வெள்ளம். நாங்க சாப்பிடுவோம். இனிப்பு வெள்ளத்திலயும் 2020 சொல்றேன் 2022 சாப்பிடுவோங்க. 2022ல ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி கொடுத்தீங்களே ரேஷன் கடையில, அதற்கும் வருது. வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து அந்த வெள்ளத்திலயும் உங்களுக்கு பிரச்சனை, இந்த வெள்ளத்திலயும் பிரச்சனை தான். சொல்லட்டுமா? நீங்க இந்த திமுக ஊழல் மறந்துட்டீங்களா? மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இருங்க, திமுகக்குள்ள இது பிரச்சனையாமே அது பிரச்சனையாமே அப்படின்னு ஏதாவது கிளறி நீங்க உங்க கட்சியை கட்டமைங்க தலைவரை. நம்ம பண்ணது நமக்கே இப்ப திரும்ப வருது. திமுக there is no time. உங்களை பத்தி எல்லாம் திங்க் பண்றதுக்கு டைமே இல்ல உங்களுக்கு. ஆனா ஜப்பானுக்கு முதலீடு ஈர்க்க போனா அதிமுக பேசுவாரு. போக கூடாதா? வெளியூருக்கு வெளிநாட்டுக்கே போனாலும் கூட அதிமுகவுக்குள்ள அப்படி பஞ்சாப் முதலமைச்சர் வந்து சொல்லுங்க வில்சன் சார், ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க. வர இருங்க. இல்ல இப்போ இது பேசுறதெல்லாம் நம்மளா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவர் செல்வ பெருந்தகை பதில் சொல்லிட்டு இருக்காரா? யாருக்கு பதில் சொல்றாரு? செல்வ பெருந்தகை பேசுறத நம்ம சொல்றோம். அவர் சொன்ன விஷயத்துல சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல, நாங்க தண்ணியை தொடக்கூடாதா? அது அப்படிப்பட்ட வார்த்தை. ரெண்டாவது விஷயம், வெறி பிடிச்சி போய் அலையிறீங்களே. மூன்றாவது விஷயம், அவர் என்ன சொல்றாரு? இந்த துறையில வந்து யாரு, அதாவது பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கிய பையன் இருக்கான். யாரு? அதெல்லாம் இவரு தமிழ்வேந்தன் சார் அவர் நமக்கு தெரியல, அது யாருன்னு தெரியாது. அவங்க பர்சனலா உங்களுக்கு தெரியாது. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த பிணக்கும் இல்லைங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். பரிசுத்தமான நீங்க பார்க்க முடியாது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அள்ளி கட்ட கதை கட்டி விட்டுருவீங்க. நான் தெரியாதுன்னு சொல்றாரு, அவருக்கு தான் தெரியும். தொடர்ந்து இந்த மாதிரி கலக்க குரல் வந்துட்டு தான் இருக்கு. செல்வ பெருந்தகை, இதே செல்வ பெருந்தகை இதுக்கு முன்னாடி பேசினது இல்லையா? டெமோக்ரசி பார்ட்டி இதுக்கு முன்னாடி பேசினது இல்லையா? கூட்டணி கட்சிகள் ஆட்சி வேணும்னு பேசினது இல்லையா? சாரி, காங்கிரசுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் சொல்லலையா நம்ம தனியா போய் போட்டி போடுவோம்னு? நம்ம இல்லனா வெற்றி கிடையாதுன்னு பேசலையா? ஒரு கட்சி இப்ப கூட நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இப்ப எலிபென்ட் கட்சியோட ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கதா சொல்றாங்க. அப்ப அவங்க எத்தனை சீட்டு கேக்குறாங்க, என்ன ஏது, அது ஒரு பேர் கூட சொல்ல மாட்டாராம். எதுக்கு வேணா ஒம்பு? ஏன் சார் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்ததுக்கு இவ்வளவு யானை பலமுள்ள கட்சின்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஐயோ இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்ததுக்கு பலமுள்ள கட்சி நடந்தது. என்ன எங்க போய் தெரியலையே. முதல்வர், துணை முதல்வர் என்னென்னமோ சொல்றாங்க. போய் ஒளிஞ்சுக்குவீங்க போல. நான் சொல்றேன், அது உங்க கூட்டு கட்சி. நீங்க யார வருமா சேர்ந்து யானை பலமுள்ள கட்சின்றீங்க. யானை பலம் யானை சின்ன ஒரு நிமிஷம் இருங்களா? இல்ல இல்ல, இது அப்படியே இல்ல, அது அப்படியே காமெடி ஆக்கி நீங்க கடந்து போக நினைக்கிறீங்க. அத மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தமிழ் ஒரு கட்சி தலைவரே சொல்றாரு, இங்க வந்து தண்ணியை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு. இங்க பட்டியல் சமூக மக்கள் மேல திமுகவுக்கு இருக்கிற அந்த பார்வையை தோல் உரிச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வந்து வேற எப்படி ஒரு எம்எல்ஏ மந்திரி வீட்டுல சாப்பிடாம வந்தது தொட்டு நீங்க அவங்க முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் சபாநாயகர் ஆக்குனாங்க. ஏன் ஆக்குனாங்கன்னு இருக்குல்ல. நீங்க அவங்க வீட்டுல சாப்பிடாத ஒரு மந்திரிகள். நீங்கள் அருந்ததி வீட்டுல சாப்பிட்டீங்களா? எப்பேற்பட்ட ஆளுங்க நீங்க. நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்வேந்தன்?
இவ்வளவு வாய்கிழிய பேசுற திமுகவுல மிக முக்கியமான பொறுப்புல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் உட்கார வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இப்ப வரைக்கும் கிட்ட பதில் இருக்கா? என்ன பதவியில் இருக்கு? இப்ப வரைக்கும் ஒரு பதில் இருக்கா? சொல்லுங்க. ஆராசானா என்ன பதவியில் இருக்கார் திமுக? நீங்க என்ன பதவியில் இருக்கார் சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க கட்சியில எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. உங்க கட்சியில என்ன பதவி? தலைவர் பதவி அவரு? செயலாளர் தலைவர் அவரு? இல்ல பொதுச் செயலாளர் அவரு? திமுகவோட பொருளாளர் முக்கியமான பதவி. பொருளாளரா? திமுகவோட செயலாளர் பொதுச் செயலாளரா? இல்ல அவங்க துணை செயலாளர் தானே. அவங்க பைலால துணை பொதுச் செயலாளர் ஒரு எஸ்சி கொடுக்கணும், ஒரு மகளிரை கொடுக்கணும் பைலா. ஆனா உங்க பைலால செயலாளரே எடுத்தீங்க. செயலாளர் எடுத்து முதல்ல நம்ம கட்சியில எல்லாம் சரியா இருக்குன்னு சரியா இருக்கு. நீங்க அதுக்கு பிறகு இன்னொரு கட்சி என்ன இருக்கு நீங்க சரியா இருக்கு சரியா இருக்கு இல்ல தமிழேந்தன் உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த தேசிய கட்சியின் மாநில தலைவரே உங்களுடைய உண்மை முகத்தை தோலுரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஆக்கி விட்டது திமுக தான் நீங்களும் சொல்றீங்க உட்கார்ந்துட்டு. அப்ப எதுதான் உண்மை? அப்ப உங்களாலேயே பயனடைஞ்சும் கூட உங்களை இப்படி எதிர்த்துட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்ப அவர் கூட்டணிக்கு சொல்லிருக்காரு. 2 ஆண்டு காலமாக அவர் எதுக்கும் கூப்பிடல, எதுக்கும் இன்க்ளூட் பண்ணல. அப்ப என்ன வேணும்னே தண்ணியில கை நாங்க தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் கேக்குற கேள்வி நியாயம் தானே. ஒரு கொலை வழக்குல அவரை லிங்க் பண்றீங்க, எல்லாத்தையும் நீங்களா லிங்க் பண்ணி ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இது வந்து கண்டுபிடிக்கல. அதான் உண்மை. யாருமே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல தமிழ். மற்ற கட்சி தலைவர்கள் மேல நீங்க சொல்லாத குற்றச்சாட்டா? நீங்களே போய் ஊழல் குற்றச்சாட்டுக்கு போய் கேஸ் போடுவீங்க, இல்ல வேண்டாங்கன்னு சொல்லி நீங்களே வந்து பின் வாங்கிட்டு வருவீங்க. திமுக உண்மையே சொல்லுங்க. உண்மையாலுமே திரு செல்வ பெருந்தகை குறிப்பிட்ட அந்த பொதுப்பணித்துறையில இருக்கக்கூடிய அந்த வெறி பிடிச்சவர் யாருன்னு உங்களுக்காவது தெரியுதா? எனக்கு தெரியலன்னு சொல்றேன். அப்படியா? பியூரா சொல்றேன். தெரியல. உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், மக்களுக்கு அது வந்து கண்டிப்பாக தெரியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்களே அது யாருன்னு கணிச்சுக்கணும். திரும்ப உங்ககிட்ட வர தமிழ்வேந்தன் அவர் தான் பட்டியல் போட்டு சொல்லிட்டாரு திமுகவுக்கும் கூட்டணியில் இருக்கிற எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாம். அப்ப இப்பவும் வந்து அதைத்தான் சொல்ல போறீங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. தண்ணியில கண்டா நீங்க ஓகி புயல்ல மீனவர்களை விட்டதை சொல்லிங்க போல இருக்கு. உங்க ஆட்சியில விட்டீங்க, போய் அடிச்சுட்டு வரல. கஜா புயல் உங்க ஆட்சியில தான். கடைசி வரையும் அடிக்கவே அடிக்காதீங்க. நாங்க டெல்டா மாவட்டம், எங்க ஊர்ல ஒரு செயற்கையாக கணிக்கிற சொல்லி தான் பொழைச்சோம். நீங்க வந்து கூட பார்க்கல. என்னதான் சொல்றீங்க? தண்ணியில கண்டா நீங்களா உங்களுக்கு தான் தண்ணியில கண்டோம். இல்ல தமிழ்வேந்தன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்களும் டெல்டா காரன், முதலமைச்சரும் டெல்டா காரர்னு அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 மூட்டை நெல் மூட்டையெல்லாம் வீணா போயிடுச்சு. நேரா போய் பார்த்தது எதிர்கட்சி தலைவர் தான். விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்தது எதிர்கட்சி தலைவர் தான். இப்ப வரைக்கும் டெல்டா காரர்னு சொல்லிக்கிற முதலமைச்சரோ அவருடைய மகன் துணை முதலமைச்சரோ அவங்கள போய் சந்திக்கல, என்ன பிரச்சனைன்னு கூட அவங்கள போய் நேர்ல பார்க்கல. அப்படிங்கறதையும் உங்களுக்கே நான் சொல்லிடுறேன். உங்க ஊர்க்காரங்களுக்கு நீங்க போன் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கங்க. போனாருங்க, ஒரு வயசு மணி அடிச்சிட்டு போனாரு, அண்ணா அடிச்சிட்டு போனாரு. கஜா புயல் போது 1 லட்சம் மின்கம்பங்கள் வித்தின் 1 லட்சம் மின்கம்பங்களை இருக்காங்க. அப்படிங்கிறது அதுவும் மக்களுக்கு தெரியும். 4 புயல 4 ஆண்டு காலத்துல எப்படி இந்த தமிழக அரசு அதிமுக அரசு சந்திச்சாங்கன்னு தெரியும். கடந்த 4 ஆண்டு காலமாக எப்படி தமிழகம் முழுக்க மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லாம் எப்படி மிதந்துட்டு இருக்குன்னு மக்களுக்கு கூட்டணியை பத்தி பேசணும்னா அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பேசுறீங்கிறத தொடர்ந்து மக்கள் பார்த்து கூட்டணி பத்தி அவங்களுக்குமே நல்லா புரியும். கூட்டணி யார் பேசணும்? அவங்களுக்குமே கட்சி தலைவர்கள் பேசிக்க வேண்டிய விஷயம் கூட்டணி. அவங்க தானே பேசணும், முடிவு எடுக்கணும். நீங்க பேசலையா? அதிமுக கூட்டணியை பத்தி பேச போகாதீங்க, இங்க போகாதீங்க, அவங்கள கூப்பிடாதீங்க, இவங்க வந்துருவாங்க, போகாதீங்க. நல்லது. மேலுமே நன்றி தமிழ்வேந்தன். பதட்டம் திமுக கூட்டணியுடைய பதட்டத்தினுடைய வெளிப்பாடாகவே நான் அதை பார்க்கிறேன். நன்றி. இதை உங்க எழுதி எடுத்துக்கிறேன்.